ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேச நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், மாலிவுட் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்களோட ஆதிக்கம் தான் எப்போவுமே. ஒரு எந்த படம் பார்த்தாலும் 100 கோடியாக இருந்தாலும் 1000 கோடியாக இருந்தாலும் கொடுக்க முடியும். ஆனால் பாலிவுட்டில் பார்த்தோம்னா பெண்கள் அதாவது பெண்களை பார்த்தோன்னா நம்ம சில பெண்கள் குறிப்பிடக்கிற பெண்கள்லாம் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸே கொடுத்துருக்காங்க. பிரியங்கா சோப்ரா, அதுக்கப்புறம் நம்ம இவங்க யார் செத்தா கபூர், அதுக்கப்புறம் நம்ம தீபிகா படுகோன், இவங்க போன்ற படங்கள் பத்மாவதி, அதுக்கப்புறமான பெண்களை பேஸ் பண்ண படங்கள் சில படங்கள் 100 கோடி கொடுத்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் ஒரு படம் கொடுத்துருக்கு. நம்ம அனுஷ்கா ஷெட்டி தெலுங்குலையும் சரி, நயன்தாரா தமிழ்லையும் கொடுப்பாங்க. அவங்களோட அதிகபட்ச இது பார்த்தோன்னா ஒரு 50 கோடி. இமைக்கான ஒருத்தர் நினைக்கிறேன் இவங்க நம்ம நயன்தாராக்கு 50 கோடி, அனுஷ்காவுக்கு நம்ம இந்த படம் அருந்ததி அப்போவே 70. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த படம் 70 கோடி பட்ஜெட்டில். ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரில் அந்தரிச்சு கொண்டு வந்துச்சு. ஆனால் இப்போது முதல் முறையாக நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த படம் ஒரு 100 கோடி கலைஞர்கள் லோகான்ற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்குது. இது துல்கர் சல்மான் தயாரிச்சிருக்கார். அந்த படத்தை அருண் என்கின்ற ஒருத்தர் இயக்கியிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வவ்வால் கடிப்பதால் வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய மாற்றங்கள், அது பெங்களூரில் போய் நடக்கிற ஒரு கதை. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி தான். அதாவது கல்கி கிட்ட 700 கோடி போட்டு ஒரு 1000 கோடி நம்ம கூலி படம் இது மாதிரியான பல 500 கோடி 400 கோடி பட்ஜெட் போட்டு படம்லாம் ஊற்றிக்கிச்சு போயிடுச்சு. ஆனால் ஒரு 40 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய ஒரு இந்தியாவோட இந்தியாவோட எடுப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி ஒரு லேடியை பேஸ் பண்ணி அந்த படம் சவுத் இந்தியாவில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 100 கோடியை கொடுத்த முதல் பெண்ணுன்ற ஒரு இதை நம்ம கல்யாணி தர்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பாராட்டிக்கலாம். இது மாதிரியான பல படங்கள் வரணுன்றது நம்மளுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்கிறோம். மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்தா நம்மளும் கற்றுக்கணும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரி கதைக்கு மரியாதை கொடுத்து போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை நம்பி போகிறோம். அதுதான் நம்ம தமிழ் படத்துடைய அழிவுக்கான காரணமாக போயிட்டு இருக்குது. இப்போ தயாரிப்பாளர் சினிமா விட்டு வெளியே போகிறதுக்கான காரணமாக இருக்குது. இதுதான் என்னோடய யூடியூப்பில் நான் சொல்லிக்க உங்கள் கருத்து சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களது விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.